அனைவருக்கும் இனிய வணக்கம். கடவுள் எது செய்தாலும் நன்மையே செய்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியவர்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, கடவுள் எது செய்தாலும் அதுக்கு ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கும். இது ஒருத்தன் நம்பலை, அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி மறுத்து பேசிகிட்டு இருந்தான். ஒரு நாள் அவன் வெளியூருக்கு போனான். வெளியூருக்கு போயிட்டு ஒரு மரத்தடியில் போயிட்டு அமர்ந்தான். ஒரு பெரிய மரம். அந்த மரத்தடியில் போயிட்டு அமர்ந்து இலைப்பாரி கொண்டிருந்தான். அந்த மரத்தடியில் ஒரு குரு இருந்தார். பல விலங்குகள், மனிதர்கள்லாம் இருந்தாங்க. இவன் திடீர்னு மரத்தை மேலே பார்த்துட்டு ஹாஹான்னு சிரித்தான். உடனே பக்கத்தில் இருக்கிற குரு கேட்டார், ஏன்பா சிரிக்கிற? இல்லை சாமி, இந்த மரத்தில் இருக்கிற பழங்களை பார்த்தேன், சிரித்தேன். அப்படி என்னப்பா சிரிப்பு வந்தது? அதுக்கு அவன் சொன்னான், கடவுள் பெரிய மரத்தை படைத்தார். ஆனால் அதில் இருக்கிற பழங்கள் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது, அதனால் தான் நான் சிரித்தேன் அப்படின்னு சொல்கிறான். சரி, குரு அமைதியாகிட்டார். கொஞ்ச நேரம் கழித்து பயங்கரமான காற்றடிச்சது. காற்றடித்த உடனே அந்த பழங்கள்லாம் உதிர ஆரம்பித்தது. பழங்கள்லாம் உதிர ஆரம்பித்து விலங்குகள் மேலேயும் இவங்க மேலேயும் விழ ஆரம்பித்தது. கொஞ்ச நேரம் கழித்து குரு சொன்னார், தம்பி, இந்த பழங்களை கடவுள் பெருசாக படைச்சிருந்தா உன் நிலைமை என்ன அப்படின்னு கேட்டார். அப்போ தான் அவன் உணர ஆரம்பித்தான். ஓ, ஆமாம் சாமி, என் தலைமையில் விழுந்திருந்தால் எனக்கு அடிபட்டு இருக்கும். அப்போது அந்த குரு சொல்கிறார், இது பெரிய மரம், இங்கே மனிதர்களும் விலங்குகளும் இலைப்பாருவாங்கன்றது அந்த கடவுளுக்கு தெரியும். அதனால தான் பழங்களை சின்ன சின்ன பழங்களாக வச்சார். உடனே அவன், ஆமாம், கடவுள் செய்வது அனைத்தும் ஒரு காரணத்திற்காகத்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கடவுள்கிட்டையும் அந்த குருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டான். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது கண்டிப்பாக ஒரு காரண காரியம் இருக்கும், கடவுள் செய்வார் அப்படின்னு நம்பிட்டு எது நடந்தாலும் அது கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நாம் அமைதியாக பயணிப்போம். நன்றி.